பேருந்துகளின் படிக்கட்டில் தொங்கினால் வழக்கு பதிவு செய்யலாம் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பேருந்துகளில் படிக்கட்டில் தொங்கினால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யலாம் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பேருந்துகளில் படிக்கட்டில் தொங்கினால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யலாம் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பிள்ளைகளை அறிவுறுத்தி வளர்க்க வேண்டியது பெற்றோரின் கடமை எனவும் உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன். வணக்கம் ஜெயஸ்ரீ. தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு ITI, பாலிடெக்னிக் மற்றும் அரசு கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல அரசு பேருந்துகள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி 2024-25 கல்வியாண்டில் மட்டும் மொத்தம் 23,49,616 பள்ளி மாணவர்களுக்கு சுமார் 2 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் கட்டணமில்லா அந்த பயணத்திற்கான அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளது. பொது பேருந்துகளில் மாணவர்கள் செல்லும் புத்தக பை மற்றும் உணவு பையை கொண்டு செல்வதால் பேருந்தில் கூட்ட நெருக்கடி ஏற்படுவதாகவும் அதனால் சிரமப்படுவதாகவும் கூட்ட நெருக்கடியால் மாணவ மாணவியர் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்யும் காட்சிகளை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் காணலாம். சில நேரங்களில் விபத்துகளால் மாணவர்கள் உயிரிழக்கும் நிலையும் உள்ளதாகவும், ஆகவே மாணவ மாணவியர் பாதுகாப்பை பயணத்தை உறுதி செய்ய வண்ணம் நெருக்கடி மிகுந்த வழித்தடங்களில் குறிப்பிட்ட அந்த பள்ளி நேரங்களில் மாணவர்களுக்கென பிரத்யேக தனி பேருந்துகள் இயக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முக்கியமான சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளின் அந்த நலன் கருதி இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால், பிள்ளைகளை அறிவுறுத்தி வளர்க்க வேண்டியதில் பெற்றோரின் கடமை உள்ளது எனவும், பள்ளியிலேயே புகைப்பழக்கம், மது, புகையிலை, கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு மாணவர்கள் ஆளாகி வருவது அதிகரித்து வருவதாகவும் தங்களது வேதனையை தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று மாணவியர் பள்ளிகளில் காவல்துறை பாதுகாப்பு வழங்கும் அளவிற்கு நிலைமை உள்ளதாகவும், படிக்கட்டுகளில் பயணம் செய்வது தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதாகவும், நடத்துனர்கள் அறிவுறுத்தினாலும் மாணவர்கள் அதனை ஏற்பதில்லை, அது தண்டனைக்குரிய குற்றம் எனவும், காவல்துறையினர் வழக்கு பதிவு கூட செய்யலாம் எனவும், ஆகவே மாணவர்கள் பேருந்துக்குள் இருப்பதை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனையும் மீறி படிக்கட்டுகளில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என குறிப்பிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.